Hi, hello, this is Staff CA360 from Top 5 Academy. நாம் இன்னைக்கு April 9th உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான current affairsக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்டர்லிங் கேலிட்ரிஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் ஆன் தி நார்கோடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இது ஸ்பாட்டட் ஆயிருக்கு. என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி, ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு 7442 கிலோமீட்டர்ஸ் கடந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆரம்பித்ததோட ஜேர்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் கடல் கடந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மைக்ரேட்டரி பேர்டாக வந்துட்டு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து வந்திருக்கு, சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து நார்கோண்டம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்குது, அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட் டேக்டு சாண்டர்லிங் கேலிட்ரிஸ் ஆல்பா வாஸ் ஸ்பாட்டட் ஆன் தி நார்கோண்டம் ஐலாண்ட் இன் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர்ச்சிபெலாகோ. ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸாக சேர்ந்து ஒரு நாடாக ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாவ் மைக்ரேட்டட் ஓவர் 7400 கிலோமீட்டர் ஃப்ரம் சவுத் ஏஷியா. எக்ஸாக்ட்லியாக சொல்லணும்னா 7424 அப்படின்னு சொல்லி 7424 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு கடந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்டு பை ASIG திக்கானா இன் June 2025. This rare sighting confirmed a tagged bird from Australia traveled to these remote Indian islands-க்கு சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்திருக்கு. இது வந்து ஒரு டேக் பண்ணி வரப்பட்ட பேர்டுங்கிறதுனால இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கடந்து ஒரு டைம் ஒரு பேர்டு வந்திருக்குன்னா அது இதுதான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பேர்டோட நேம் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. சாண்டர்லிங் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்கிறது கேலிட்ரிஸ் ஆல்பா. சரியா, கேலிட்ரிஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து அதோடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேலிட்ரிஸ் ஆல்பா. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கடல் கடந்து வந்திருக்கு கேலி. ஓகேவா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா? இப்போ எதுக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பார்க்குறோன்னா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து MSMEs அப்படின்னு ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ் அந்த என்டர்பிரைசஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுற வகையில் லோன் அமௌண்ட் கொடுக்கக்கூடியது. மேக்ஸிமம் ஆஃப் 20 lakhs ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு கொடுக்கக்கூடியது. சரியா, இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது டு ஃபண்ட் தி அன்ஃபண்டட் பை சப்போர்ட்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ். டு ஃபண்ட் தி அன்ஃபண்டட் பை சப்போர்ட்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து 11 years இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு, ஒரு டிகேட் முடிஞ்சு இப்போ 1 year ஆகிடுச்சு, 11 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இங்கே இதை பார்க்குறோம், இந்த பிளானை. ஓகேவா, ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இஸ் அ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் தட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் ஆஃப் அப் டு 20 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸஸ்க்கு, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தி உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உதவுற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ SC/STs உமன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட் மெயின்லி சப்போர்ட்ஸ் நான் கோஆப்ரேட்டிவ் அண்ட் நான் ஃபார்ம் செக்டார்ஸ் சச் அஸ் ஸ்மால் ஷாப்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் ரூரல் பிஸ்னஸஸ். இப்போ வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இந்த மாதிரி வந்து சின்ன கடைகளாக பிஸ்னஸாக செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நான் ஃபார்ம் செக்டார்ஸ், அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் அந்த மாதிரி இது அதுக்கெலாம் தனியாக லெவலில் வந்து கிஷானு இந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இது ஸ்மாலாக ஒரு மைக்ரோ பிஸ்னஸஸ் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, த மெயின் எய்ம் ஆஃப் த ஸ்கீம் இஸ் ஃபண்ட் தி அன்ஃபண்டட், மீனிங் டு ஹெல்ப் தோஸ் ஹூ வேர் இயர்லியர் இக்னோர்டு பை பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ பேங்க்ஸ்லேயோ வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லோன் இல்லை, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் த லோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு the government is providing. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வரைக்கும் 57.79 crore loans have been given. டோட்டல் அமௌண்ட் ரீச் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40.07 lakh crore அமௌண்ட் வந்து இது வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமா ரீச் ஆயிருக்கு. அரௌண்ட் 2/3 of the loans were went to women entrepreneurs. 2/3 இந்த டோட்டல் அமௌண்ட்ஸில் எவ்வளோ யாருக்கு போயிருக்கு அப்படின்னா வந்து மெயின்லி டு தி உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அபவுட் 1/5 loans were given to the first time entrepreneurs. First time entrepreneursக்கு 1/5 of the loan போயிருக்கு, 2/3 of the loans women entrepreneursக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே டேட்டா
Women entrepreneurs around 67% beneficiaries, SC/STs and OBC communities about 51% beneficiaries, small and first time business owners இவங்க எல்லாரும். ஸோ இவங்க எல்லாரையும் இந்த ஸ்கீம் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ we want to know about this அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்ரா யோஜனானா என்ன, எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஸோ அது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் தே ஆர் கிவிங், ஃபார் விச் செக்டார்ஸ் தே ஆர் கிவிங், இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் தி ஸ்கீம் ரீச் ஆகிருக்குது இது எல்லாமே இட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ அந்த ஸ்டாட்டிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The mission launched from Mumbai on 2nd April 2026 was flagged off by whom அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் செத். ஸோ INS சுனன்யா ரீச்டு மாலி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? இந்தோனேஷியாவில் இருக்குது. சாரி மாலி வந்து மால்தீவ்ஸில் இருக்குது. ஓகேவா? மாலி வந்து மால்தீவ்ஸில் இருக்குது அண்டர் IOS சாகர் மிஷன். IOS அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்தியன் ஓஷன் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான். சரியா? ஒரு சாகர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சாகர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நம்ம எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷனாக சேர்ந்து அங்கே டிஃபென்ஸ் பர்பஸை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், குவாடினேஷனாக வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த சாகர் மிஷன் எல்லாமே. அதுக்காக தான் நம்ம நேவல் எக்ஸசைஸ் அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இந்தியன் ஓஷன் ஷிப்ஸ் படி வந்து சாகர் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்ட்ரென்தனிங் இந்தியாஸ் மால்தீவ்ஸ் டைஸ் த்ரூ joint training, crew cooperation and naval exercise, promoting regional security and friendly maritime relations in the ocean, Indian Ocean. So Indian Oceansல நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணோம், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ணோம். அதுக்காக ஜாயிண்ட் ட்ரைனிங்காக ப்ரொமோஷனல் ரீஜனல் செக்யூரிட்டி இது எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியா மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்காக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஷிப் வந்து இப்போ அங்கே போயிருக்கு ஃபார் தி பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? சரி, ஆஃப்டர் தட் என்னென்னா பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசெக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேரிடைம் நேவல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கோஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது MNDF. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் நேவல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசெக்ஸ் எக்ஸசைஸில் ஆஃப்டர் தட் கோயிங் டு participate அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். INS Sunayana began its journey from Mumbai on April 2, 2026. The mission was officially flagged off by Raksha Rajya Mantri Sri Sanjay Seth அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி இங்கே அமுச்சு விட்டுருக்காரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்ம மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவோட ஹை கமிஷனர் G பாலசுப்ரமணியம் அங்கே வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ திஸ் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் இந்தியா கிவ் சச் இன்டர்நேஷ்னல் எஃபோர்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இந்தியன் ஓஷனில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக டிஃபென்ஸாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் எதா இருந்தாலும் பயன்படுற ரீதியில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட PMஏ சொல்லியிருக்காரு. ஸோ மகாசாகர் அதனால தான் வச்சுருக்கோம். சாகர் IOS சாகர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அதுக்கு தான் we are working. ஓகே? ஸோ நெக்ஸ்ட். Which city was reported as India's most polluted city in March 2026 with a PM 2.5 level of 116 gram per meter cube அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு 2024, 25, 26 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம். இப்போ 24ல் வந்து பைனிஹெத் மேகாலயாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியான்னு சொன்னாங்க. டெல்லி எப்போதுமே இட்ஸ் கோயிங் ஆன் த்ரூ கான்ஸ்டன்ட் லெவல். ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோனி கசியாபாத் UPயில் இருக்குது. ஸோ அதுதான் 2025 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டினாங்க. இப்போ மார்ச் 2026ல் பார்த்தீங்கன்னா வந்து இதை குருகிராம் அப்படின்னு சொல்லி கயான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேர் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஹரியானாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் குருகிராம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 தான் நேம் மாற்றிட்டாங்க. எதுக்குன்னா அந்த ஊரில் தான் நம்மளுடைய மகாபாரதத்தில் வருவார்ல துரோணாச்சாரியார், அவர் தான் அங்கே தான் வந்து பிறந்திருந்தார். ஸோ அதனால் அவரை வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும், ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அந்த நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குருகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹரியானாவில் இருக்குது மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பர்டிகுலேட் மேட்டர் வந்துட்டு 2.5 லெவல் ஆஃப் 116 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்
who was appointed as the new Chief Secretary of Tamil Nadu in April 2026 as per Election Commission orders. So Dr. M. Sai Kumar அப்படின்னு சொல்றவர் தான் பார்த்தீங்கன்னா 1990 பேட்ச் IAS ஆஃபீஸர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் தமிழ்நாடுக்கு சீஃப் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து கோட் ஆஃப் காண்டக்ட் வந்தோன்னே நான் எந்த ஒரு அஃபீஷியல்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டால் சேஞ்சஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய இதில் தான் சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து அதேமாதிரி சேஞ்சஸும் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சிஎம் கீழே வேலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அவர் இப்போ கோட் ஆஃப் காண்டக்ட் வந்தோன்னா அவரும் ஒரு கேண்டிடேட் ஆகிறாரு. அப்போ வந்து அவர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரீதியாக இருக்கும். அதனால சேஞ்சஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதனால் ஹேப்பன் ஆகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டால் they can't change. அது வந்து கமிஷனர் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான், அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புது ஒரு சீஃப் செக்ரட்டரியை போட்டிருக்காங்க. அவர் பேர் தான் சாய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃபேர்னஸ் இன் தி எலெக்ஷன் ஒர்க், ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி என் முருகானந்தம் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் சாய்குமார் வாஸ் அப்பாயிண்டட் டு தி போஸ்ட். ஓகே, next, first time voters now constitute what percentage of the total electorate? So first time voters, okay, 2.5%. என்னன்னு பார்த்தலாம், 34% of increase in the first time voters in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தான் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 34% வந்துட்டு அதிகமாகிருக்கு. ஹைலைட்டிங் எ டோட்டல் ஓட்டர் கவுண்ட் ஆஃப் 5.73 crores of the upcoming assembly elections, the number of first time voters aged 18 to 19 rose to 1.46 million from 1.09 million in 2024. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க, டோட்டல் ஓட்டர் கவுண்ட் வந்து 5.73 crores போது அப்கமிங் அசம்பிளி எலெக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது த நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஏஜ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 18 to 19 தான் இருக்கும். டு 1.46 million ஃப்ரம் 1.09 million இன் 2024 தான் இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, the total voter base is now 57.3 million. அப்போ 1 point அதெல்லாம் இருந்தது, இப்போ 57 pointல இருக்குது. அப்போ வந்து consisting of 29.3 million women, 28 millions வந்து மென்னு அண்ட் 7,728 தேர்ட் ஜெண்டர் இருக்காங்க இண்டிவிஜுவல்ஸ். அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு புது ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விதமான ஒரு சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு நவடேஸ் வந்துட்டு நியூ கேண்டிடேட்ஸ் நியூ ஓட்டர்ஸ் இவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ் தான் இப்போ சேஞ்ச் ஆகி தான் இப்போ வந்து எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் now represent 2.5% of the total electorate, up from 1.8% during the previous Lok Sabha elections. So first time voters now represent 2.5% of the total electorate, up from 1.8% during the previous Lok Sabha election. 2.5% அதில் இருந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து 2.5% of the total electorate இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா அப்போ வந்து ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அவேர் ஆகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓட்டு போடணும், அது நம்மளுடைய ரைட் டு ஓட்டுங்கிறது உரிமை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து புரிந்து அவங்க வந்து ரெடி ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை. அதுக்கப்புறம் மெயினாக இது வந்து ஜனநாயக கடமை, நம்ம அதை ஆற்றி ஆகணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், what amount was approved by the Union Cabinet as subsidy for P&K fertilizers for the 2026 Kharif season? அப்படின்னா 41,534 crores வந்துட்டு இப்போ அலோகேட் ஆகிருக்கிறது. நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்சிடி ஃபார் தி பாஸ்பைட் அண்டு பொட்டாசியம் P&K ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரிஃப் சீசனில் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் கேபினெட் அப்ரூவ் 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ் வித் டோட்டல் வேல்யூ ஆஃப் 40,150 crores ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர் மின் நிலையங்கள் அமைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் தி செகண்ட் பேஸ் ஆஃப் தி மெட்ரோ ஒர்க்ஸ். செகண்ட் பேஸ் ஆஃப் மெட்ரோ ஒர்க்ஸ்னால் கனெக்ஷன்ஸை இன்னும் அதிகமாக்கி இன்னும் வந்துட்டு
செகண்ட் பேஸ் ஆஃப் மெட்ரோவை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் வித் an estimated amount of 13 crores இதுக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து 79,450 crores அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க பலோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில். ஸோ அதை வந்து நம்மளுடைய பிஎம் மோடி 21 ஏப்ரல் வந்து இனாக்ரேட் பண்ணி வைப்பாரு. அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நார்த் கொரியா ரீசென்ட்லி டெஸ்டட் a நியூ டைப் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வெப்பனை இப்போ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளஸ்டர் பாம் வார்ஹெட் ஆன் எ பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிளஸ்டர் பாம் வார்ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளஸ்டர்னா எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாம் வந்து வார்ஹெட்ஸ் அப்படின்னா வெடிப்பொருள் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைலில் தே டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து 2026 டெஸ்ட் திஸ் வீக் இன்க்ளூடிங் a new cluster bomb warhead and a ballistic missile, an electromagnetic weapon and an anti-aircraft missile system. The test supervised by Jen Kim Jong-chik அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காங்க. occurred over 3 days, Monday and Wednesday, and included short range missiles fired from வான்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜென் கிம் ஜாங் சிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓவர் 3 days. ஸோ கான்சிக்யூட்டிவாக வந்து அடுத்தடுத்து வந்து இதை ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸும் அதில் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. கஸ்டர் பால் வார்ஹெட் ஆன் எ பேலிஸ்டிக் மிசைல் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் who was elected as the new president of the Vietnam in April 2026 அப்படின்னா டூ லாம்னு சொன்னால் டூ லாம்னு அவர் பேர் வருது. ஓகேவா? வியட்நாமில் பிரசிடென்ட்டாக இருக்க ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வியட்நாம் ஹாஸ் பின் அனானிமஸ்லி எலெக்டட் அண்ட் ஸ்வான் இன் அஸ் நியூ பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் 5 term 2026 31 வரைக்கும் அவர் தான் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? How many successful space launches were recorded globally in 2025 அப்படின்னா 315 வந்து 2025ல டோட்டலி நம்ம வந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆர்பிட்ஸில் சுற்றி இப்போ வரைக்கும் வந்துட்டு அதோடைய ஒர்க்கை வந்துட்டு பார்த்துட்ருக்கு ஆர்பிட்டாலில். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். குளோபலி இது வரைக்கும் வந்து there were 315 successful space launches in 2025 placing over 4,600 objects into orbit. India launched 8 satellites and placed 4 rocket bodies into orbit during this period. சரியா? ஸோ குளோபலி இது பண்ணியிருக்காங்க 2025ல. நெக்ஸ்ட்டு வந்து India launched 8 satellites and placed 4 rocket bodies. 4 rocket bodies ஆர்பிட்டில் போயிட்டு செலுத்தியிருக்கு. 8 சேட்டலைட்டில் லான்ச் பண்ணியிருக்கேன். 27 Indian satellites are currently in operation in orbitல இந்தியன் சேட்டலைட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். அண்ட் தென் வந்து 14 collision avoidance maneuvers were conducted for Indian assets in low earth and geostationary orbits. இது எல்லாமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய ஆர்பிட்ஸில் வந்து ஆப்ரேஷனில் 27 இந்தியன் சேட்டலைட்ஸ் they are doing the work அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். April 9th பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலர் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஷௌரியா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட வாலர் டே என்னத்தை நினைவு கூறுதுன்னா கமாமரேட்டிங் தி 2nd Battalion of the Central Reserve Police Force heroic defense at சர்தார் போஸ்ட் குஜராத் இன் 1965. சர்தார் போஸ்ட்டில் இருந்த அந்த ஹீரோயிங் டிஃபென்ஸ் பாதுகாப்பு படையை தான் வந்து நினைவு கூறுது. ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தான் ஃபோர்ஸால் டிஃபீட் ஆனாங்க. சிக்னிஃபிகண்ட் டே ஃபார் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி அண்ட் இன் சம் இயர்ஸ் கோயின்சைன்ஸ் வித் ஸ்டேட் அசம்பிளிஸ் எலெக்ஷன் போலிங். சரியா? ஸோ அதனால் அதில் வந்து இருந்தவங்க 1965ல் அதில் இருந்தவங்களுடைய அந்த படையில் வந்துட்டு இருந்து ஒர்க் பண்ண அந்த ஹீரோஸை கமோமரேட் பண்ணுற வகையில் அந்த டே வந்துட்டு சிஆர்பிஎஃப் வேலர் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.